பாலா சார்னாலே ஒரு பாரமா தான் வெளில அனுப்புவாரு. அது அவரோட ட்ரேட்ஸ். அண்ட் இந்த படமும் அதே மாதிரி ஸோ எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது நம்ம அழுகிய அடக்கி 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 நமக்கு ஒரு தலைவலி வருமே. எனக்கு லிட்டரலி ஐ மீன் தட் இட்ஸ் லைக் ரியலி வெரி ஹார்ட் வார்மிங். இல்ல இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு நிஜமா இது ஒரு பெரிய ஷாக். நான் இன்ஃபேக்ட் வெளில வந்து பாலா சார் கிட்ட நிஜமா இந்த மாதிரிலாம் இருக்காங்களா சார் அப்படின்னா அவர் ரொம்ப நேரம் அப்படியே குவைட்டா இருந்துட்டு இது உண்மையுமே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னாரு. That literally broke me. பயங்கர பிகாஸ் ஒரு அம்மாவா ஒரு பொன் குழந்தைக்கு ஒரு தாயா வந்து என்னால இந்த இந்த சொசைட்டில எப்படி நம்ம பிள்ளைய கொண்டு வர போறோம்ன்ற ஒரு ஃபியரோட ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் அவுட். இட்ஸ் வெரி ஸ்கேரி. இந்த கிளைமேக்ஸ்ல எனக்கு ஐ லவ்ட் எவ்ரிஒன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அருண் விஜய் சார் அண்ட் அந்த தங்கச்சியா நடிச்சவங்க அண்ட் த ஹீரோயின் எல்லாருமே மைண்ட் ப்ளோயிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. கிளைமேக்ஸ் இட் வாஸ் ரியலி டூ குட். தேங்க்யூ. இல்ல கண்டிப்பா பிகாஸ் இது வந்து இட்ஸ் ஆல்சோ a message to the society. அண்ட் இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து யூஸ்வலா வந்து law doesn't see any of these things, you know, like whatever is right அப்படின்ற மாதிரி உண்மை எதுவும். பட் அதையும் வந்து they kind of இவ்வளவு நல்லவங்க படத்துல இருக்காங்க. யூஸ்வலா வந்து நல்லவங்க ரொம்ப ரேரா பார்ப்போம். பட் இந்த படத்துல நிறைய நல்லவங்க ரொம்ப கொஞ்சம் கெட்டவங்களா இருந்தது வந்து ஒரு தைரியம். ஆமா ஓகே ஃபைன் அப்படின்றது. ஐ லவ்ட் இட்.